நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். நம்ம மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் மாத கோள்களை வைத்து நம்ம பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ சூரிய பகவான் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார், மற்ற ஏனைய கிரகங்கள் எந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ அதனுடைய அடிப்படையாக கொண்டு 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க. கட்டாயமாக பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல் வாயிலாக மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் மற்ற பெங்களூர், சென்னை அப்படின்னு சொல்லி நிறையா வியூவர்ஸ் நம்மளுக்கு கால் பண்ணி வாழ்த்து சொல்கிறாங்க, கால் பண்ணி ஜாதகங்கள் பார்க்குறாங்க. ஸோ நம்ம இந்த சொல்கிற இந்த பொது பலன்களே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மேலும் மேலும் வீடியோ பதிவிடும்போது சந்தோஷமாக இருக்குது. அதே போல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கமெண்ட்ஸில் போடுறாங்க, நீங்கள் யார் சொல்கிறீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்கி, நாங்கள் நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி கேட்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, நம்ம சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா பொது பலன்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேசராசினியர்களுக்கு ஒரு பொது பலன் சொல்லியிருக்கோம்னா 1 கோடிக்கு மேலே மேசராசிக்காரங்க கூட இருக்கலாம். அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதனுடைய பர்சன்டேஜில் 20% மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. 20-30% வச்சுக்கலாம். மீதி உள்ள சதவீதங்கள் எங்கே இருக்குன்னா, அவங்களுடைய சுய ஜாதகத்தில் முழு பலன்களை பற்றி சொல்லியிருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம சொல்கிறது நல்லா இருக்குது, உண்மையாக சொல்கிறோம் அப்படின்னு நீங்களே மறுபடியும் ஃபீட்பேக் கொடுப்பீங்க. ஏன்னா நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து ஆன்லைன் மூலமாக நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்தவங்க, சார் ரொம்ப சூப்பராக சார், மகிழ்ச்சி, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டேட்டில் சொன்ன மாதிரி நடந்துச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் வெறுமையாக ஃபீட்பேக் அதாவது நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் பொதுவான பலன்களை வச்சு போடுறத விட, நீங்கள் ஜாதக என்னிடம் பார்த்துட்டு உங்களுக்கு நடக்கலைன்னா அதே யூடியூப்பில் நீங்கள் கண்டிப்பாக போடலாம், இவர் சொல்கிறது நடக்கலைன்னு. ஓகேவா? ஸோ அதனால தாழ்மையாக சொல்கிறேன், கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த நவம்பர் மாத பலனுக்குள்ளே போகலாம். கும்ப ராசி நேயர்களுக்கு 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்களில் நம்மளுடைய கும்பராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். முழுமையாக வீடியோ பாருங்கள். உங்களுடைய மேலான ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. அப்போ தான் நம்ம புதிய புதிய வீடியோகளை உங்களுக்கு போட்டு கிரக ரீதியான விஷயங்களில் மாற்றத்தில் நீங்கள் என்னென்ன நன்மைகள் பெற முடியுங்கிறத சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கும்ப ராசியின் அதிபதி சனி பகவான் வருகிறார். அவரே 12ஆம் இடத்து அதிபதியாகவும் வருகிறார். இப்போ கும்ப ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அப்போ மன குழப்பங்கள், மன சஞ்சலங்கள் நிறைய இருந்துச்சு பார்த்தீங்களா, அது நிவர்த்தி ஆயிடுச்சு. ஒரு தெளிவான மைண்டை, தெளிவான விஷயத்தை நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கான சூழ்நிலையை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ர நிலையில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ குரு வக்ர நிலையில் 4ல் உட்கார்ந்துருக்கனால புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பு, சாமர்த்தியமாக ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் உங்களுக்கு ஏற்படும். தொழிலில் புதிய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் கொஞ்சம் முடக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா, அது மாறி அடுத்த கட்ட நகர்வை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியும். அதேபோல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கடக ராசியில் நீசமடைகிறார். ஸோ அப்போ கடகராசியில் செவ்வாய் நீசமடைகிறதுனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னா, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சின்ன குழப்பம் வரும். அதை நீங்கள் கவலைப்படாமல் முயற்சியை தன்னம்பிக்கையோடு செஞ்சிட்டீங்கன்னா வெற்றி உண்டு. உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாரையும் நம்பி ஒப்படைக்காமல் நீங்கள் அக்கறை செலுத்தி தொழில் பண்ணிங்கன்னா தொழிலில் இரட்டிப்பான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக ஏற்படும். அதே போல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் 4ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் சொல்லுவோம். 4ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான்
உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு வீட்டில் உட்காந்துருக்கனால, தனுசில் உட்காந்துருக்கனால கட்டாயமாக உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும், மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் கிடைக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதுவும் முயற்சி எடுத்தீங்கன்னா கட்டாயமாக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் கும்பராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போது. யாருக்கெல்லாம் குரு வக்ர நிலையில் இருக்காங்களோ, கும்பராசியில் குரு வக்ர நிலையில் இருக்காங்களோ, அவங்க எதுவும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தீங்கன்னா கட்டாயமாக குழந்தை பாக்கியம் 100% கிரக ரீதியான மாற்றத்தால் ஏற்பட போகுது என்று பார்க்கிறோம். அதேபோல் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி மற்றும் 8ஆம் இடத்ததிபதியான புதன் 10ல் உட்கார்ந்துருக்கனால கணிதத்துறை, பேங்க் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறவங்க, ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த வட்டம் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு, கேட்ட மதிப்பும் மரியாதையும் ஆட்டோமேட்டிக்காக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ரொம்ப நாளாக ஒரு மதிப்பு மரியாதை எதிர்பார்த்துருப்பீங்க, ப்ரமோஷன் எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த சூழ்நிலைகள்லாம் நல்லபடியாக கிடைக்க போகுது. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே 16ஆம் தேதிக்கு மேலே கட்டாயமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு, முன்னேற்றமும் உண்டு என்று பார்க்குறோம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் எடுத்துக்கிடுவோம். இந்த சூரிய பகவான் துலாம் ராசியில் உட்காந்துருக்கிறதே கொஞ்சம் உங்களுக்கும் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன சின்ன தாக்கங்கள் இருக்கும், சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். அவங்க ஏதாவது உங்களை புரிஞ்சுக்கலாம் பேசுவாங்க, இல்லை ஏதாவது வீமுக்குனே பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், விட்டு கொடுத்து போகணும். அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா கட்டாயமாக என்ன ஆகும், உங்கள் பாண்டிங் பலபடியும் உறுதிப்படுத்தப்படும். அதை விட்டுட்டு நீங்களும் விவாதம் செஞ்சீங்கன்னா ஒரு 15 நாள் போராட வேண்டியிருக்கும். ஸோ அதனால் விட்டு கொடுத்து போங்க, உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதேபோல் நண்பர்களுக்கும் உங்களுக்குமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். யாரை ரொம்ப பர்ஃபெக்டாக நம்புனீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். ஆனால் அவங்ககிட்டையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்களை 16க்கு மேலே உங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு அவங்களே உங்கள் மேலே அதிக, அதாவது ஒரு 50% அன்பு வச்சுக்கோங்க, 80-90% முழுமையாக அவங்க மேலே அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதேபோல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானும் 8ஆம் இடத்துல கேது பகவானும் உட்காந்துருக்காங்க. இப்போ 2ஆம் இடத்துல ராகு உட்காந்து கொஞ்சம் குடும்பத்தில் அப்படியே ரன்னிங்கை கொடுப்பார். அதே போல் ஒரு வாக்கை கொடுத்துட்டு மாற்ற வேண்டிய சூழ்நிலை, திரும்ப திரும்ப ஏதாவது சொல்ல வேண்டிய சூழ்நிலை கொடுப்பாரு. அதேபோல் கொஞ்சம் மகிழ்ச்சி அதிகமாக எதிர்பார்த்து செயல்படுத்துவார். நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு. 8ல் கேது உட்காந்துருக்காரு. ஏதாவது திடீர்னு எவனா தேவையில்லாமல் உங்கள்கிட்ட ஒம்புழுப்பாங்க. நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டு விலகிடுங்க, பிரச்சனை கிடையாது. உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் மிக கவனமாக பேசுங்க. அவசரப்பட்டு பேச வேண்டாம், அவங்கள்ட்ட கோபம் கொள்ள வேண்டாம். அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வயது மூத்தவர்களை விட வயது குறைந்தவர்கள் தான் நம்மளை ரொம்ப தேவையில்லாமல் சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கி சண்டையை பெருசாக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் உங்களுடைய வயது குறைந்தவர்களிடம் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் பணிபுரியும் இடத்துலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. யாருக்காகவும் கடன் வாங்காதீங்க, யாருக்காகவும் கடனுக்கு கையெழுத்து போட வேண்டாம். அப்படி கையெழுத்து போட்டுட்டிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. இப்போ ஒரு வண்டி வாங்கணும் ஆசைப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டி வாகனத்தை கடன்ற சுமையில் சுமத்தாமல் கையில் ரெடி கேஷ் தான் வாங்கிடுங்க. ஸோ மேபி அதுக்கு மேலேயும் கட்டாயமாக ஃபைனான்ஸில் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா நிதானமாக யோசிச்சுட்டு கட்ட முடியுமா, கட்டுவதற்கான வழிமுறைகள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நல்லா யோசிச்சுட்டு வாங்கிக்கோங்க. அப்படி நீங்கள் கரெக்டாக நம்ம சொன்ன வழிபாடு முறை, அதாவது சொன்ன செயல்பாடுகளை கரெக்டாக பின்பற்றிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான நவம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் என தெளிவாக குறிப்பிடுகிறேன். நன்றி. தற்போது வரை உங்கள் ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க. இந்த பொது பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 20-30% ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள், நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் கேள்வியாக வச்சுருக்கீங்களோ அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்காக நேரம் ஒதுக்கப்படும். அதற்கான தொகையை நீங்கள் செலுத்திய பிறகு உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகள், நீங்கள் என்னெல்லாம் மனசில் கேள்வி வச்சுருக்கீங்களோ அதை துல்லியமாக உங்களுக்கு பலன்கள் மூலமாக
கொடுக்க நான் காத்திருக்கிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை போட்டு விடுங்க. மேலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்த மாதிரி அவங்களும் மிக நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சு பயனடைய வேண்டும். அதற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு கட்டாயமாக வேண்டும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நேர்களே, இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம், யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசை இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக நம்ம கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கு ஜாதக பலன் மிக தெளிவாக, உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம், மேலும் ஜாதகம் பார்த்து உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு அனைத்தையுமே கற்றுக் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக தினமும் 1 மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, அல்லது எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன் வகுப்பு மூலமாக உங்களுக்கு ஜோதிடம் கற்றுத்தர ஆர்வமாக இருக்கிறோம். அதனால் யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக ஆசையாக இருக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக கீழே உள்ள டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கான வகுப்பு நேரங்கள் மற்றும் அதற்கான தொகை எவ்வளோங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவோம். விருப்பப்பட்டால் கட்டாயமாக நீங்கள் கலந்துக்கலாம். மனதில் தன்னம்பிக்கையுடன் கலந்து கொள்ளுங்கள். வெற்றி உங்கள் பக்கமே.